ஹலோ விஸ்குவாட். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஆவாஷ் அனிமேவோட 7வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 6 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன எபிசோட்ல ஹீரோ வந்து டோக்கியோக்கு போயிருந்திருப்பான், கிளப்ல ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அந்த டாட்டே கோச்சுக்கு மட்டும் அந்த ஹீரோ மேல ஒரு நம்பிக்கையே இருந்திருக்காது. உருப்பட மாட்டான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹானா இருந்து அந்த அஷிடோக்கு மேபி நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேனா இருப்பேன். சோ ஃபேன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, பேசுறத பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஹீரோ உட்காந்து ஹாய் ஹானா என்ன பண்ற அப்படின்னு கேக்குறப்ப அந்த ஜன்னல் திறந்து இருக்கதை பார்த்துட்டு போய் மூடிட்டு நீ எதுவும் கேட்கல தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ லஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா மேட் பண்ணிக்கணும்னு சொன்னல எனக்கு தெரியா அப்படின்னு கேட்கிறப்பயே இவன் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டான் அப்படின்னு அது புரிஞ்சிருது. அப்படி ஹீரோ இருந்துட்டு அம்மா இதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க, என்ன பேச மாட்டேன், நான் சாரி சொன்னேன்ல, என் பேரை மென்ஷன் பண்ணாங்களேன்னு நான் அவங்க பேசாதெல்லாம் கேட்டேன், நான் ஒட்டி கேட்கல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு எக்ஸாக்டா அதுதான் ஒட்டி கேட்கறது, உனக்கு மேட்ச் இருக்குதானே என்ன விட்டுட்டு போ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அதுவும் சரிதான், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எங்க அம்மாவெல்லாம் ஒத்துக்க வச்சதுக்கு அப்படிங்கிறப்ப அவர் உங்க அம்மாவா அவங்கள பார்க்கும்போது அவங்க அமேசிங் பர்சன் சொல்லணும்னு நினைச்சேன். போன்லயே நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், அவங்க பேசலையோ அந்த மாதிரி எவ்வளவு அக்கறை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு தெரியும் உண்மையுமே நீ ஒரு கைண்ட் பர்சன் ஹானா, அதான் உன்ன பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஓகே இப்படிதான் நீ கியூட்டா பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறான். அப்பதான் டொகஷி இருந்துட்டு இந்த ஃபுட்பால் டீம் சேர்ந்ததுல ஒரு நல்ல விஷயம், கேஃபெட்டீரியால என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்க வந்துட்டு இருக்கிறப்ப அந்த ஹீரோ வந்து சாரி அது வாயோலதி சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப ஆனா வந்துட்டு நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கர் பிளேயர் இருந்துட்டு ஞாபகத்துக்கு வரான். அவன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனவன், நீ விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால எனக்காக இதை பண்றதுனால செல்ஃபிஷ்னு கூட நீ வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உனக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயரா கண்டிப்பா அவர் பெரிய ஆளா இருக்கணும்ல அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு அது சரி அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆசனம் அப்படின்ட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டு என்னோட லஞ்சுங்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அதையும் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் உன்னை ஒண்ணு தானே சாப்பிட சொன்னேன், ஒழுங்கு என்னோட லஞ்சை கொடு அப்படின்ட்டு இருக்கிறப்ப இவன் வந்து ஜாலியா சாப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு நான் சாப்பிட்டேன்னு சொன்னல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சாக்கர் பிளேயரா இருந்தா உன்னோட உடம்பு உனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறப்ப போகோஷி இருந்துட்டு யாரா இப்படி பயமுறுத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கிறான். அதுக்கப்புறம் பென்சன் இருந்துட்டு இப்ப புதுசா யூத் டீம் செலக்ட் ஆனவங்க அப்படியே பாதியா பிரிஞ்சு 7 பேர் டீம் இருக்கிற ஒரு மேட்ச் அங்க நடக்க போது, கோல் கீப்பர் இல்லாததுனால நானுமே களத்துல இறங்குவேன் அப்படிங்கிறப்ப அந்த டாட்டை கோச் இருந்துட்டு டாட்ஸே சொன்ன மாதிரி யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ ஸ்ட்ரெயிட்டா ஏ டீமுக்கு ப்ரோமோட் ஆயிருவீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமுமே நான் உங்களுக்கு என்ன டெக்னிக் சொல்லி தரணும் அதை தான் ஃபாலோ பண்ணும், அது கூட நீங்க உங்களோட ஸ்கில்ல சேர்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோ பாக்குறப்ப ஹீரோ வந்து வேணா பெரிய ஆளே ஆக மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு நான் விளையாடுறதுக்கு முன்னாடியே என்ன நீங்க ஜட்ஜ் பண்றத என்னால ஒத்துக்கவே முடியாது, நீ சொன்னது தப்பு நான் ப்ரூஃப் பண்ணுவேன், ஸ்டோன் ஃபேஸ் கோச் நான் வந்துட்டு ப்ரோ ஆவேன் கனவு காணல நம்பிக்கை வைக்கல, கண்டிப்பா நான் ஆகியே தீருவேன், அதனாலதான் கோச் டீம்மேட்ஸ் யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி என் மேல நிறைய பேத்துக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க எல்லாரோட நம்பிக்கையை காப்பாத்து அப்படின்னு நினைச்சிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரெயிட்டா ஏ டீமுக்கு ப்ரோமோட் ஆக போறேன் அப்படின்ட்டு போறான். அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே மெயினா கோல் போடணும், யூமா என்கிட்ட கூட நம்ம ரொனால்டோவோட ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறப்ப நல்லா காமெடியா பேசு அப்படிங்கிறப்ப அச்சிபான் இருந்துட்டு பால புடுந்து வரான். அப்ப குரோடாவும் கேக்குறான், நம்ம ஹீரோவும் கேக்குறான், ஆனா அந்த யூமா இருந்துட்டு குரோடாவுக்கு தான் பால பாஸ் பண்ணிடுறான். ஆனா அவனை தள்ளி விட்டுட்டு அந்த டோகஷி பால புடுங்கி அங்க இருந்து கோல் போட பாக்குறான், ஜஸ்ட் மிஸ் ஆயிருது. இப்படி அங்க இருந்து அடிச்சான் அப்படின்னு பாக்குறதுக்கு அவன் இருந்துட்டு ஜஸ்ட் 5 சென்டிமீட்டர் கீழே போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன பண்ற எல்லாரும் பாக்குறாங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ற, சரி அதுக்கு நான் ஓன் டீமேட்டே இப்படி தள்ளி விடுது அப்படிங்கிறப்ப டோகஷி இருந்து இருக்கிற 30 நிமிஷம் மினி கேம்ல நம்ம தனியா ஜீரணினா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் தப்பு இப்பெல்லாம் பண்ணாத, அது மட்டும் இல்லாம நீ ஒரு டிஃபெண்டர் அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே கோல் போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்பதான் இருந்துட்டு அசாரி பால புடுங்கி தாச்சிபானுக்கு பாஸ் பண்றப்ப அவன் வந்துட்டு என்கிட்ட பாஸ் பண்ணிட்டாங்களா, பட் எனக்கு தேவையான ஸ்பீட்லயே இருக்கு சரியான ஆங்கிள்லயே இருக்கு, நான் எப்படியாச்சும் கோல் போட்டணும் அப்படின்ட்டு அதை நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ எடுத்துட்டு பால புடிங்கிட்டு போயிடறான். அப்ப ஸ்ட்ரெயிட்டா கோல் போஸ்ட் நோக்கி ஓடுறப்ப கோச்சஸ் எல்லாம் தனியா கோல் போட பாக்குறான் அப்படிங்கிறப்ப யூமாவும் குரோடாவும் ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது, விங்க அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து டோகோஷி வந்துட்டு பால புடிக்கிற கூடாது, கோச்சஸ் பாத்துட்டு இருக்காங்க, அவங்க நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், இது என்னோட பிளே டோகஷி நீ உள்ள வரவே கூடாது, நீங்க என்ன செல்ஃபிஷ்னு சொல்லுங்க ஈகோயிஸ்டிக்னு சொல்லுங்க, பட் நான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஏ டீமுக்கு போக முடியும், சோ நான் கோல் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா திடீர்னு அந்த ஃபீல் செட் எல்லாத்தையுமே பார்த்த உடனே எப்பவுமே இவன் வந்து தானா செயல்பட ஆரம்பிப்பால, அவனோட கண்ணு கலர் கூட சேஞ்ச் ஆகும், ஆக்சுவலா அங்க சேஞ்ச் ஆகாது பட் நமக்கு அப்படி காமிக்கிறாங்க, அப்படி கண்ணு கலர் சேஞ்ச் ஆனாலே ஹீரோ வந்து தானா செயல்பட ஆரம்பிச்சிருவான். யூமாவுக்கு அதை பாச கொடுத்தாராம், என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற பாசரே இருந்துட்டு அவன் நம்பர் 2 மட்டும் அவனை தாண்டி போக விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்கிறதுக்கு போதுமான ஆளுங்க இருக்காங்க, பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறதுதான் ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த டிஃபெண்டர் நடக்க ஆரம்பிக்க அசாரி இருந்துட்டு இது ஒரு டிராப் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்புறம் முன்னாடி ஓட ஆரம்பிச்சாரா, யூமாமே பால் பாஸ் பண்ண ஹீரோ இருந்துட்டு கோல் போட்டாராம். சூப்பர் அப்படின்ட்டு யூமா வந்து கை கொடுக்குறப்ப ஊட்டம் வருது பரவாயில்ல கோல் போட்டான், அதுக்கப்புறம் நீ அதுக்கு பாலை விட்டு அப்படிங்கிறப்ப டச் பண்ண இருந்துட்டு இப்படி அவனை பண்ணா திடீர்னு நடனா திடீர்னு உள்ள போய் கோல் போட்டான், இது என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறப்ப அம்மா அண்ணா நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால பண்ண முடியும், இன்னும் ஒரு 3 மில்லியன் கோல் நான் போட தான் போறேன் அப்படிங்கிறப்ப சுக்கசிமா
இது கமாவாஷிடோ எப்போது லாஜிக்கா ஓடாதே செய்யாது. இவர் டீம் வந்துட்டு நிறைய ஆளுங்க பின்னாடி டிஃபென்ஸ்க்கு இருவன் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. பட் திடீர்னு இவன் நடக்க ஆரம்பிச்ச உடனே அவளுக்கு ரிதம் போய் என்ன பண்றாரு அப்படின்னே தெரியல. நான் யாருமே அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டானே. அப்பதான் ஒருத்தன் மட்டும் முன்னாடி வந்து அவன் டிஃபென்ஸ் பிரேக் ஆகுறப்ப டக்குன்னு போயிட்டு போல் போட்டான். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே எங்க மூவ் பண்ண போறாங்கமே அவன் தெரிஞ்ச மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப அப்ப டாக்கி இருந்துட்டு இல்ல சுகுஷிமா அவன் வேணாடல இன்னொன்னு ஃபிட் ஆகல அப்படிங்கப்ப அந்த ஹியூமர் இருந்துட்டு அமேசிங் ஷீட்டும் செம்மையா கான்ஃபியக்ட் மேன் எப்படி அந்த பிளானோட வந்து அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆக்சுவலா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அங்க இன்ட்ரெஸ்டிங் ஸ்கில் இருக்கு பட் அவன் ப்ரோ ஆகுறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய குடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போதஷ் இருந்துட்டு குரடா பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு என்ன ஒன்னு ஸ்கவுட் மூலியமா தேர்விட்டாங்க அசிட்டோ ட்ரையோட்ஸ்லாம் பட் நீங்களா ப்ரோபாட் வேலையை உங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணிக்காங்க ஏன்னா நீங்களாம் உதவக்கறையா அப்படியப்ப அந்த அசரி இருந்துட்டு நீ என்னோட இடத்துக்கு வா அறையில தடுப்பேத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறான். ஹீரோ வந்து ஒரு போட் போட்டு 10 ஸ்டோன் ஃபேஸ் கோச் அப்படின்னு நிறைய போல் போடுறேன் அப்படின்னு போயிட்டு இருப்ப போதஷிய தள்ளிவிட அம்மானும் தள்ளிவிட முடியல எல்லாருமே ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ டிஃபெண்டர் இவ்வளவு தான் வரணும் மாலை ஏகிட்ட கூட அப்படிங்கப்ப போதஷியும் பால ஹீரோ இதை கொடுத்துறான். அப்பெல்லாம் அசரி வந்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன கிடப்பிது இல்லையா அந்த யூபி மோட பேட்டில் போட்டதுக்கு அப்புறம் மால் நான் பண்றதுல நான் ரொம்ப மோசமா இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன அக்செப்ட் பண்ற லேக்கர் வந்த உடனே டே நைட் அப்படின்னு கஷ்டப்பட்ட ப்ராக்டிஸ் எடுத்துருக்கேன் ஆனா என்ன தாண்டி போக முடியும் அப்படிங்கிறப்ப அசரி வந்து ஈஸி அதே பால புடிட்டு போறப்ப இதுக்கு பால கொடுத்து சொன்னியா அப்படிங்கப்ப யூ மறுபடி மறுபடியும் லக்க ட்ரை பண்ற பத்தியா இறங்கிடும் நீ பாஸ் பண்ணிடுறோம் மாலை பாஸ் பண்ணி சான்ஸ் கிடைக்கிற நம்ம போல் போக முடியும் இதா ஃபாக்கர் அப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த ஆசிரியர் இது நம்ம ஹீரோ கருப்பேதி பாதுதான் அப்ப அந்த ஓட்டமா பால் வச்சது வந்து அந்த பால பிடிங்கி நம்ம ஹீரோ கிட்டே மறுபடியும் பால் கொடுக்குறப்ப மறுபடியும் ஆசிரியர் வரப்ப ஹீரோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டெக்னிக் யூஸ் பண்றேன் அந்த இடத்துல பால போலாம் அப்படின்ட்டு கைத்தாங்க பால போறோம் ஆனா அப்பவும் அலசாரி வந்துட்டு அந்த பால போது இருக்காது வரப்ப யூம பால கேட்க அப்ப ஹீரோ நினைச்சு பண்றப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட எடுத்தா பால் போட திசையில நீ திருப்பணுமா பரவாயில்ல அந்த டெக்னிக் கேம்ல வச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் நீ டிஸ் பண்ணிக்கோ போக்கே அவன் ஒரு காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இங்க அவனால அதை பண்ண முடியல அப்ப அவன் ஆரம்பிட்டு அவன் இருக்கிற குறை வந்துட்டு பாவ ஹேண்டில் பண்றதுன்னு அப்படி இருப்ப சுகஷிமா இருந்துட்டு இல்ல அவனுக்கு கோர் போடுறான் இதுனா அவனுக்கு பாவ ஹேண்டில் பண்ண வரல அன்டோரும் பண்ண வரல இதோட ஆப்பா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து என்னால ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா இந்த யூத் கிளப்புக்கு நான் டபுள் முடிங் எஃபோர்ட் போடணும் போல அப்படின்ட்டு கான்பிடென்டோட இருக்கா அப்ப ஹானானது பிளைனிங் கொடுத்ததெல்லாம் சகையிலும் அப்படிங்கப்ப அந்த ஸ்பான்சரோட பொண்ணு இருந்தது அவனுக்கு வந்துட்டு டாக்டிக்ஸ் சொல்லுங்க வரல அதுதானே கோச் அப்படிங்கிறப்ப டாக்டே வாக் கரெக்டா சொன்னீங்க அப்படிங்கிறப்ப இங்க பேரண்ட்ஸும் இதோட 3 தடவை வந்து அந்த பால புடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கப்ப ஹீரோ என்ன போடுதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு மாற எந்த போடுறேன் 4 தடவை பம்ப் போடுறேன் அப்படிதான் கேட்கா அவ பொண்ணு வந்து டாக்டிக்ஸ் தான் முக்கியம் அவனுக்கு அதை தெரிஞ்சுக்காமலாம் இல்ல அவனால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஹானானது எங்க ஸ்பான்சரோட பிரசிடென்டோட பொண்ணு கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்க அப்படின்னு கேட்க அப்ப அவர் வந்து நீங்க என்ன ஆண்ட்ரினே கூப்பிடலாம் அப்படிங்கிறப்ப சுகஷிமா இருந்துட்டு ஆண்டி நீங்க பெரிய ஸ்பான்சர் பண்ணாதனால மேக்சிமம் எங்களோட ஸ்பான்சர் வந்து இங்க பிரேமிங் செக்ஷன் எல்லாம் பார்க்க வர மாட்டாங்க அப்படிங்கப்ப நான் என்ன இறந்துறாகணும் அப்படிங்கப்ப இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ஜியும் இது வந்து பானக் கேட்கிறான் பட் அவன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க இங்க ஹானானது ஆக்டிக்ஸ் என்ன அதை போல சொல்லுங்க அப்படிங்கப்ப சுகஷிமா இருந்துட்டு அதான் பிளாக் டீம் அட்டாக் மட்டும் தான் பண்ணாம ரெட் டீம் டிஃபெண்ட் பண்ண பண்ண ஒரு முதனே சொன்னார்ல அப்படிங்கிறப்ப ஹமனா இருந்துட்டு அவங்க டாக்டிக்ஸ் மேட்சுக்கு முன்னாடி மேனேஜர் இருந்துட்டு அவங்களோட விங் ஃபிரண்ட் போய் அட்டாக் பண்ணுனேன் இல்லனா பின்னாடியே மீண்டு டிஃபெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்ப எதுவுமே சொன்னேன் இருந்தாலும் அவன் நம்ம பண்ணிட்டு இருக்கான் அப்படி நம்ம ஸ்கோரம் போட்டுருதான் அப்படிங்கிறப்ப டாட் இருந்துட்டு அதெல்லாம் டீமோட டாக்டிக்ஸ் நான் சொல்றது அவன் நம்ம தனித்தனியா யூஸ் பண்ற டாக்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப அவன் ப்ரொபஷ் இருந்துட்டு என்னது திடீர்னு ப்ரொபோட்டன் பேர் எல்லாமே ரொம்ப க்ளோஸா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப குரடா இருக்குதே பொதுஷி முன்னாடி அப்படிங்கிறப்ப இல்ல எனக்கு ஆர்டர் கொடுக்குறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ பவுண்டது போறப்ப ஓண்டு பொண்ணு அப்படின்ட்டு கூட சொல்ல ஹீரோ என்ன சொல்ற அப்படின்னு நினைக்க போல பாலா புடிக்கிறாங்க அப்ப குழந்தை வந்து அவனை கோவிண்ட் பண்ணு சொன்னா பாலா அங்கே நிற்கணும் எதுக்கு அட்டாக் பண்ண போனோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சரணா சொல்லவும் என் கரல் அப்படிங்கிறப்ப உடனே வருவது எங்களோட பொசிஷன் மாகு வர வழி எல்லாத்தையுமே கவனிச்சனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ட்டு உனக்கு புரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்ன சொல்லலாம் எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர்னு அந்த ப்ரொமோட்டர் பேர் எல்லாருமே லன்னா விளாட ஆரம்பிச்சாரானு அப்ப குரடா இருந்துட்டு புஷ் பண்ண வருதுன்னா சீக்கிரவா அப்படின்ட்டு பொதுஷிக்கிட்ட சொல்ல இருந்துட்டு என்னடா சொன்ன அப்படின்னு நினைச்சிட்டு என்ன எப்படி ப்ரொமோட்டர் பேர் திடீர்னு நன்னா ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ நிறைய பேர் இருக்குது சொன்ன ஒரு பேரு பெருமையை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆகும் அப்ப அந்த பேட்டிங் கோச் இருந்தது பேக் டீமுக்கு வந்துட்டு அந்த ஆவா சிட்டோவால அசாரிய ஒன் பீட் பண்ணி கோர் போட முடியாதுன்னு தெரிஞ்சு அவனுக்கு பாரே கொடுக்காம அவங்களோட பொசிஷன்ஸை டைப் பண்றாங்க அதே சமயம் ரெட் டீமுமே அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டிஃபென்ஸா டைப் பண்றாங்க இதுதான் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களை தாங்களே அடாப்ட் பண்ணிடுறது ரொம்பவே முக்கியம் இதை நாங்க ஜூனியர் டீம்ல இருந்தவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்திருந்தோம் அதனாலதான் அவன் மேல மட்டும் இங்க இப்ப நல்லா விளையாட முடியுது வெளியே இருந்து வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முக்கியமா அந்த ஆவா சிட்டாவுக்கு அவங்க வேற மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு இப்ப தெரியல அவன் வந்துட்டு உள்ளுணர்வை நம்பி விளையாடுறவன் பாக்குறதுக்கு வேணா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட் அவனுக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்ட்டு தெரியாது திரும்பி கேட்டா அவனால அதை வாயில சொல்ல முடியாது திரும்பி அதை பண்ணவும் முடியாது இதுதான் அவன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறை இதனாலதான் அவன் ஒரு ப்ரோ பிளேயரா மாற
மாறவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இருந்துட்டு இங்க என்ன நடக்குது, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் பால் கேட்கிறான், கொடுக்கவே இல்ல. ஹீரோ வந்துட்டு வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு, பால் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறான். அதோட எபிசோட முடிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.